நடிகர் நெப்போலியன் அவர்கள் இப்போ தன்னுடைய மகனுக்கு சமீபத்தில் திருமணம் பண்ணி வச்சிருந்தாரு. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில அவங்களுடைய மருமகள் இப்போ ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வத்தோடு இருக்காங்க. அப்பா அம்மாவை பார்க்கணும்னு இருக்காங்கன்னு பல செய்திகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் அதுவுமே பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. பிரபலங்களாக இருந்தாலே சின்ன விஷயமாக இருந்தால் கூட அது பெரிதாக தான் பேசப்படும். இந்த நிலையில் இப்போ அக்ஷயா தன் வீட்டில் யாரிடமே சொல்லாமல் வெளியில் போயிருக்காங்க. அப்போ என்னடா எங்கே போயிட்டாங்க அக்ஷயா அப்படின்னு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அக்ஷயா வெளியே போயிருக்க விஷயமே தெரியுது. அவங்க ஏன் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தன்னுடைய கணவருக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காது, அமெரிக்கா வந்தால் அவர் எங்கெல்லாம் போகணும்னு நினைப்பாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க யோசிச்சு வச்சுருந்தாங்களாம். இதே போல் தனுஷ் அவர்களும் தன்னுடைய மனைவி கூட எங்கெங்கெல்லாம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருந்தாராம். இந்த சூழ்நிலையில் தன்னுடைய ஹஸ்பண்டுக்காக அவருக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அக்ஷயா வெளியே போயிருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க யாரையுமே காணோமே அப்படின்னு எல்லாருமே தேடி பதறி போயிட்டாங்களாம். அப்புறம் தான் அவங்க மகனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்ததை பார்த்துட்டு நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, தன்னுடைய கணவருக்காக நீ வாங்க போனது தப்பில்லை, ஆனால் எங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னாராம். இதிலிருந்து நீ அவங்க மேலே எவ்வளோ நீ கணவர் மேலே அன்பாக இருக்க அப்படின்றது எனக்கு தெரியுதுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். நெப்போலியன் அவர்களைப் போல ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லோருமே அவர் கூட பழகக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. தன்னுடைய மகனுக்காக இந்த அளவுக்கு ஒருத்தர் ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்றது அவருடைய வாழ்க்கையை பார்த்து தான் துவண்டு போனவங்க கூட முன்னேறி வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு கட்ஸான ஆளு. சும்மா இல்லாமல் அங்கே போய் ஒரு ஐடி நிறுவனத்தை உருவாக்கி அதில் தன்னுடைய பையனுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பையும் கொடுத்து விவசாயமும் பண்ணி ஹாலிவுட்லேயும் நடிச்சுன்னு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறாரு. உண்மையிலேயே மனதார அவரை நம்ம வாழ்த்தலாம். இதையும் தாண்டி தன்னுடைய மகனுக்காக இப்போ அக்ஷயா அவர்களை திருமணமும் பண்ணி வச்சிருக்காரு. இது மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு அப்பாவும் கடமையை மீறின ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இப்போ அவர் செஞ்சுருக்கிறாரு. இப்போ அக்ஷயா அவர்கள் சொல்லாமல் வெளியில் போயிட்டு வந்திருக்காங்கன்றதையே மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.